ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். ஸ்ரீராமர் சீதையை தேடிக்கொண்டு வனத்தில் செல்கிறார். அதாவது ராவணன் சீதையை கடத்தி சென்ற பின்பு மிகுந்த சோகத்துடனும் வருத்தத்துடனும் அழுது கொண்டே ராமரும் லக்ஷ்மணரும் சீதையை தேடி கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அந்த வனத்தில் ஜட்டாயுவை சந்திக்கிறார்கள். ஜட்டாயு ராவணனிடம் சண்டையிட்டு சீதையை கடத்தி செல்லும் ராவணனை பார்த்து சண்டையிட்டு ராவணனால் தோற்கடிக்கப்பட்டு கீழே விழுந்து கிடக்கிறார். அப்பொழுது அவர் ராமர் லக்ஷ்மணரை கண்டவுடன், ராமா, என்னை மன்னித்து விடு, என்னால் முடிந்தவரை நான் சண்டையிட்டேன் ராவணனிடமிருந்து சீதையை காப்பாற்ற, ஆனால் என்னால் முடியவில்லை. வயது மூப்பின் காரணமாக என்னால் அவனை ஜெயிக்க முடியவில்லை, நான் தோற்றுவிட்டேன் என்று குத்துயிரும் கொலையுயிருமாக சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இறக்கும் தருவாயில் மன்னிப்பு கேட்கிறார். அவரை பார்த்தவுடன் ராமருக்கும் மிகவும் வருத்தமாகி விடுகிறது. அப்பொழுது அவர் லக்ஷ்மணனிடம் சொல்கிறார், இவர் நம் தந்தையை போன்றவர், நம் தந்தைக்கு சமமானவர் என்று கூறுகிறார். கூறிவிட்டு அவர் 60,000 காலங்கள் இந்த உலகத்தில் இருந்திருக்கிறார், நம்மால் அவருக்கு இந்த நிலைமை வந்துவிட்டதே என்று மிகவும் வருந்துகிறார். பிறகு ஜட்டாயு எல்லா விவரங்களையும் கூறுகிறார். சீதை உயிருடன் தான் இருக்கிறாள், கடத்தி செல்லப்பட்டிருக்கிறாள், ராவணன் தான் கடத்தி கொண்டு போயிருக்கிறான் என்ற விவரங்களை ராமரிடம் கூறுகிறார். அப்பொழுது இதையெல்லாம் கூறிவிட்ட பிறகு அவருடைய உயிரும் பிரிகிறது. உடனே ராமர் லக்ஷ்மணரிடம், இவருக்கு நாமே அந்திம காரியங்களை செய்ய வேண்டும், அதாவது லாஸ்ட் ரைட்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் நாமே செய்துவிட வேண்டும், இவர் நம் தந்தைக்கு சமமானவர் என்று கூறி அங்கேயே அவருக்கு அக்னியில் அவருக்கு கடைசி முறையாக என்னென்ன செய்ய வேண்டுமோ எல்லாம் செய்கிறார்கள். காட்டில் உள்ள பழங்கள் கிழங்குகளை கொண்டு அந்த பிண்டம் வைத்து செய்வார்கள் அல்லவா, அதையும் செய்துவிட்டு பக்கத்தில் இருந்த நதி கோதாவரி நதியில் அவர்கள் ஸ்நானமும் செய்துவிட்டு, அப்பொழுது அவர் ஜடாயுவுக்கு நீ மோட்சத்தை அடைவீர்கள் என்று கூறி அவருக்கு மோட்சத்தை அளிக்கிறார். அவ்வாறு ஒரு பறவைதானே ஜட்டாயு என்பவர், பறவையாக இருந்தாலும் எந்த ஏற்றத்தாழ்வும் பார்க்காமல், மனிதர்களுக்குள்ளே ஏற்றத்தாழ்வு என்று கூறுகிறோம், ஆனால் நம்முடைய சனாதன தர்மத்தில் மனிதர்களுக்குள்ள எந்த வகையான உயிரினங்களுக்குள்ளும் ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது. இதற்கும் நம் ராமாயணத்திலிருந்தே இதை நாம் புரிந்து கொள்ளலாம். ராமர் பறவையாக இருந்தாலும், ஜட்டாயு என்பது ஒரு பறவைதானே, இருந்தாலும் அவருக்கும் தன் தந்தைக்கு சமமாக பாவித்து எந்த ஏற்றத்தாழ்வும் பார்க்காமல் தந்தைக்கு சமமாக பாவித்து அவருக்கு அந்திம காரியங்களை எல்லாம் செய்து விடுகிறார். இது போன்று நாமும் நம் வாழ்க்கையில் எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் தான் வாழ்கிறோம் இப்பொழுதும். இதற்கு நமக்கு ராமாயணத்தின் மூலமாகவே இந்த புரிதலும் இன்னும் வலுவாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இதனால் நாம் ராமரையே ஃபாலோ செய்வோம், நாம் நல்ல நன்மைகளையே அடைவோம். ராமரே நமக்கு அருள் புரிவார். ஸ்ரீ ராம ஜெயம்.